ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் ட்ரிப்போட 3வது நாள் இன்றைக்கி வழக்கமாக எல்லோரும் போகிற அதே ரூட்டில் தான் நம்மளும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது அந்த மோயர் பாயிண்ட்டு, பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவ், பில்லர் ராக்கு, க்ரீன் வேலி, அதுக்கப்புறம் பிரெயின் பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து கோக்கஸ் வாக்கு. ஸோ இது எல்லாம் வந்து இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பூம்பாறை போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம ரைட் எடுத்து போனோம். இன்றைக்கி வந்து இந்த ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த செக் போஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். ஸோ இந்த ரூட்டில் தான் வந்து பாப்புலரான பிளேசஸ்லாம் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் மோயர் பாயிண்ட் வியூ. ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா நல்ல ஃபாக் அப்படியே நம்மளை வந்து அப்படியே கடந்து போகிறது செம்ம சில்லிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து March 28 அன்றைக்கி இங்கே நாங்கள் வந்து விசிட் பண்ணுறோம். ஸ்கூல் சம்மர் டேஸ் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே செம்ம ரஷ்ஷாக இங்கே இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் ₹10 ₹20 தெரியல, என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகிறோம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இந்த 3 டேஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது இங்கே. ஸோ அதெல்லாம் கிளைமேட் அமையிறதெல்லாம் நமக்கு லக்கு தான். அந்த டைமில் நல்ல ஃபாக் வந்து அப்படியே நம்மளை அப்படியே சுற்றி போயிட்டு அழகாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். ஸோ இங்கேயும் ஒரு சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த நமக்கு அந்த கீழே அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா விசிபிளே தெரியல, விசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அதனால் வந்து கிளியர் வியூ இல்லை. பட் கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மோயர் வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்து வரும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷு. அதே போல் கார் பார்க்கிங்க்கும் இடமே கிடைக்கல. நாங்கள் வந்து March 28. கிளைமேட் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம மோயர் வியூ பாயிண்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபாக்லாம் அப்படியே போகிறதுல வந்து நீங்கள் அழகாக பார்க்கலாம். பனி அப்படியே மேகமூட்டம் அப்படியே சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. ஸோ இங்கே எங்களுக்கு வந்து என்னென்னா இங்கே வந்து அப்படியே சும்மா இந்த நேச்சர் அப்படி இந்த இயற்கையை வந்து ரசிச்சுட்டே பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட வந்து நாங்கள் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 400 மீட்டரில் இருக்கக்கூடிய குணா கேவ். ஸோ குணா கேவ் தான் வந்து இப்போதைக்கு செம்ம ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம போகணும். அங்கே போனீங்கன்னா நாங்கள் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த போதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இதே வந்து ஜனவரி பிப்ரவரியில் வந்தோம். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தோடைய தாக்கம் வேறு லெவலில் இருக்குங்க. பசங்க எல்லாம் அந்த வந்து சாங்கை போட்டு வந்து பாடிட்டு மனிதர் உணர்ந்துக்குள்ள இது மனிதர் காதல் அல்ல பார்த்திங்கன்னா வந்து செம்ம வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஏரியா வந்து ரொம்ப வந்து ஃபுல்லாக அவ்வளோ ரஷ்ஷு க்ரௌடு வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. இந்த டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட தாக்கம் குறையிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் இங்கே இந்த அளவுக்கு தான் இருக்கும், ஒரே ரஷ்ஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா குணா கேவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா பில்லர் ராக், அதாவது தூண்பாறைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இடம். அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பில்லர் மாதிரி ஒரு 2 பாறை, அதாவது மலை வந்து தெரியும். ஸோ அந்த வியூ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ்ட் டைம் வந்து போய் நாங்கள் பார்க்க முடியல, இப்பயும் பார்க்கல, ஃபோட்டோஸில் மட்டும்தான் பார்த்தோம். அவ்வளோ ஃபாக் இங்கே இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு. அந்த ஃபாக் மூவ் ஆகி போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டைமு. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பில்லராக பார்த்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்துடும். அதாவது வந்து சூசைட் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் நிறையா வந்து ஒரு கடைகள் வந்து 2 சைடுமே நிறையா இருக்கும். நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சாக்லேட் கடைகளும் இருக்கும், டீ, அதுக்கப்புறம் இந்த மிளகு, அந்த மாதிரியான ஐட்டங்கள் வந்து நிறையாவே இங்கே கடைகள் இருக்குது. இந்த பசுமை பள்ளத்தாக்கில் மட்டும்தாங்க நமக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் கிடையாது. ஸோ இந்த இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வியூ எடுக்கிறேன் பாருங்களேன். இந்த கேட்டு மேலே ஏறி நின்று தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஸோ பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி தான் இதிலலாம் விழுந்து சாகுறானுங்களே தெரில. சரி, ஓகே. அப்படியே வந்து இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சாக்லேட்டு கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளேஸாக இருக்கிற
அந்த பிரைன் பார்க் அண்ட் கோக்கஸ் வாக் அது அடுத்த ஸ்டேஷனில் வந்து ஒரே இடத்துல தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெண்டு வியூ பார்த்துடலாம் நம்ம. ஒரு லொக்கேஷனில் வந்து பார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்க்கு, ரைட் சைடில் வந்து கோக்கஸ் வாக்கு. ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம். காலையில் 10 மணிக்கு வண்டி எடுத்தோம், மணி இப்போ 4:30 ஆகுது. பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரெண்டுத்தையும் கவர் பண்ணிட்டோம்னா மிஷன் இன்றைக்கியோட மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்குன்னே ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த பிரைன் பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து போட்டிங் பாயிண்ட் இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து போட்டிங்கை வந்து லேக்கை வந்து சுற்றி பார்த்துட்டு போட்டிங்கை முடிச்சிட்டோம். ஸோ பார்க்குள்ளே என்ட்ராயிட்டு பார்த்திங்கன்னா பசங்க கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு அப்படியே சும்மா நாங்களும் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். வேறு எதுவும் அங்கே இப்போ பெருசாக இல்லை, பார்க்குன்றதுனால சின்ன பசங்க மட்டும் விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சைடு ஆப்போசிட் சைடில் வந்து கோக்கஸ் வாக்குள்ளே நுழைஞ்சோம். ஸோ இந்த வாக்வேயோட நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 650 மீட்டராவது இருக்கும். ஸோ இந்த மெயின் கேட்டில் என்ட்ராயிட்டு மலையோட அழகை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு லாங் வாக் போயிட்டு அப்படியே வந்தோம்னா இதோட நெக்ஸ்ட் எண்டில் ஒரு கேட் இருக்கும். அது வழியாக நம்ம வந்து ரோட் சைடில் வந்துடலாம். ஸோ இங்கே வந்துட்டோம்னா கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அங்கேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடுறோம் நம்ம. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடைக்கானலில் மோயர் பாயிண்டில் ஆரம்பித்து பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவ், பில்லர் ராக்கு, சூசைட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்க்கு, கோக்கஸ் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான லொக்கேஷனையும் பார்த்து முடிச்சாச்சு. ரூமுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஒரு கேம்ப் ஃபயரும் போட்டு என்ஜாய் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களை வந்து தட்டும். ஸோ என்னோடய அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய். சிவகாமியே சிவனில் நீயும் பாதையே அதுவும் உனக்கு புரியுமா? அதுக்கப்புறம் என்ன? சுபலாலி லாலியே, சுபலாலி லாலியே, லாலி லாலியே, அபிராமி ராமியே, அபிராமியே.